நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தானே புயலின் கோரதாண்டவத்தால் பொலிவிழந்தது புதுவை. மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். புதுவையில் தானே புயல் கரையை கடந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டு அனைத்து பகுதிகளும் இருளில் மூழ்கியது. புயல் மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதால் சூறாவளி காற்றில் மரங்கள், பேனர்கள், கட் அவுட்டுகள் முறிந்து சாலைகளில் விழுந்தது. பல இடங்களில் பெரிய மரங்கள் வேருடன் சாய்ந்தது. தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் கட்டிடங்கள் சேதமடைந்தன. 1000க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள் பெயர்ந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. மின்கம்பங்கள் சரிந்து நகரமே மின் இணைப்பின்றி இருண்டு காணப்பட்டது. மொத்தத்தில் தானே புயல் புதுவையே புரட்டி போட்டது. தொடர் சூறாவளியால் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் பேருந்துகள், இலகுரக வாகனங்கள், இருசக்கர வாகனம் என எதுவும் செல்ல முடியாமல் மக்கள் புதுவையிலிருந்து வெளியேற முடியாமல் புதுவைக்குள் வரவும் முடியாமல் தவித்தனர். பெரும்பாலான இடங்களில் சிக்னல் விளக்குகள் அடியோடு பெயர்ந்து விழுந்துவிட்டது. எனவே பொதுமக்களே போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். எங்கு பார்த்தாலும் மரங்கள் விழுந்து கிடந்ததால் மக்கள் பணிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டனர். இதனால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதித்தது. முக்கிய வீதியான நேரு வீதியில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தூக்கி வீசப்பட்டு சாலைகளில் சிதறி கிடந்தது. புயல் காரணமாக ஹோட்டல்கள், டீ கடைகள் திறக்காமல் வெளியூர் நபர்கள் சாப்பிட முடியாமல் அவதிப்பட்டனர். மீனவ கிராமங்களில் கடல்நீர் உள்புகுந்து பல வீடுகள் இடிந்து விழுந்தது. மொத்தத்தில் தானே புயல் புதுவையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையில் முழுமையான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையில் கரை கடந்த தானே புயலால் புதுவையின் பெரும்பகுதி பாதிப்புக்கு உள்ளானது அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். மேலும் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் புதுவையை தானே புயல் தாக்கியதைத் தொடர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் வேரோடு பெயர்ந்து விழுந்துள்ளன. மின்கம்பங்கள் பெயர்ந்ததால் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. புதுவையே இருளில் மூழ்கியுள்ளது. மேலும் பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அவர் மேலும் தொடர்ந்து புயலின் பாதிப்பு விவரங்கள் கிடைத்ததும் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் ஆகியோரை தொடர்பு கொண்டு புயல் நிலைமை மற்றும் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தேன். இது மட்டுமின்றி மத்திய உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து மத்திய உள்துறை மூலம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளேன். அதனை ஏற்ற அவர் மத்திய பேரிடர் மேலாண்மை ஆணையம், உள்துறை அமைச்சகம் மூலமாக புதுவை அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். இந்த நேரத்தில் மத்திய அரசு புதுவை மக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் எனவும் தகுந்த நிவாரண உதவிகளை வழங்கும் எனவும் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சேத விவரங்கள் குறித்து முதற்கட்ட அறிக்கையை புதுவை அரசு மத்திய அரசுக்கு விரைந்து அனுப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். மேலும் சேதங்கள் குறித்து நிவாரணம் வரவேண்டி உள்துறை அமைச்சகத்திற்கு புதுவை அரசு அதிகாரப்பூர்வமாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு இந்த புயல் பாதிப்பு சூழலில் புதுவை அரசுக்கு வேண்டிய உதவிகள் வழங்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிபுணர்கள் குழுவினர் விரைவில் புதுவை வருவார்கள் என்று கூறினார். புதுவையில் வரலாறு காணாத வகையில் தானே புயலால் சேதம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய அரசிடம் நிவாரணம் கோரப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், தானே புயல் புதுவைக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடந்தது. இதனால் மணிக்கு 120 கிலோமீட்டர் முதல் 140 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று அடித்து புதுவையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் மோசமாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக புதுவையில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். புயல் பாதிப்புகள் குறித்து காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம் மற்றும் நகர பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தேன் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். புயலால் பாதிக்கப்பட்டு உள்ள 1.5 லட்சம் பேர்களுக்கு 16 மையங்கள் திறக்கப்பட்டு உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் கடற்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறிய அவர் மேலும் தொடர்ந்து மத்திய அரசுக்கு இந்த புயல் பாதிப்பு குறித்து தலைமை செயலர் அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். மேலும் நானும் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்திற்கும் ஆளுநருக்கும் முழு விவரத்தையும் தெரிவித்துள்ளேன்.
மற்றும் புயலால் ஏற்பட்டுள்ள முழுமையான பாதிப்புகள் குறித்து அனைத்து துறை இயக்குநர்களிடம் அறிக்கை சமர்ப்பிக்க கோரப்பட்டுள்ளது. அதில் 2000 கோடி அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்பின் மத்திய அரசிடம் இடைக்கால நிவாரணம் கோரப்படும் என்றும் சாலையில் விழுந்த மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை அகற்ற பொதுப்பணித்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசானது புயல் பாதிப்பில் ஏற்பட்டுள்ள இழப்பை போக்கும் வகையில் துரித நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு கடந்த 3 நாட்களாக பிரியாணி பொட்டலங்களை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வழங்கினார். புதுவையில் தானே புயல் தனது கோர தாண்டவத்தை ஆடியது. இதனை முன்னிட்டு புதுவை நகரமே சின்னாபின்னமாக மாறியது. இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் முடிவு செய்தார். அதன்படி தனது வீட்டின் எதிரே சமையல் கூடம் அமைத்து 3 பெரிய பிரியாணி பாத்திரத்தில் கடந்த 3 நாட்களாக பிரியாணி செய்து அதனை பொட்டலங்களாக தயாரித்து வழங்கி வருகிறார். முன்னதாக பிரியாணி தயார் செய்ததும் அதனை சுவைத்து நல்ல முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்றும் பரிசோதனை செய்தார். சில நேரங்களில் தானே சமையல் கூடம் சென்று பிரியாணி தயாரிக்க உதவியும் செய்தார். தொகுதி முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கும் பணிகளை தனது ஆதரவாளர்களுடன் சென்று பார்வையிட்டும் வந்தார். புத்தாண்டை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா நகரமான புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு உற்சாகமாக உள்ளூர் வாசிகள் மட்டுமின்றி வெளிமாநில, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாலும் கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் தானே புயலின் தாக்குதலால் உற்சாகம் சற்று குறைந்திருந்தாலும் புதுவை கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். குறிப்பாக இளைஞர்கள் வான வேடிக்கை வெடித்தும் கேக் வெட்டியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மற்றும் அங்கு திரண்டிருந்த மக்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மற்றும் ஹாப்பி நியூ இயர் என்று உற்சாகமாக கோஷமிட்டு புத்தாண்டை வரவேற்று தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெருமளவு மக்கள் திரண்டிருந்ததால் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. புதுவையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புரளி கிளம்பியதால் மக்கள் அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியேறி தெருவில் தஞ்சமடைந்து பீதியில் உறைந்தனர். தானே புயலின் தாக்கத்தால் புத்தாண்டை கொண்டாடி மகிழ முடியாமல் சோகத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் கடந்த ஆண்டின் இறுதியோடு துன்பங்கள் மறைந்து புத்தாண்டிலாவது இன்பங்கள் மலர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நேற்று உறங்க சென்றனர். ஆனால் புத்தாண்டின் துவக்க நாளான நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புதுவையில் புரளி கிளம்பியதால் மக்கள் அச்சத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்தனர். புத்தாண்டின் துவக்கத்திலேயே நிலநடுக்கம் ஏற்பட்டு மக்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறது என வருத்தத்துடன் தெருவில் ஒன்று கூடி தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தினர். நிலநடுக்கம் புரளி காரணமாக நிலைமை என்னவாகுமோ என்று பீதியில் உறைந்து போய் நின்றனர். பின்னர் நிலநடுக்கம் ஏற்படவில்லை, வெறும் புரளிதான் என்பதை அறிந்ததும் சற்று ஆறுதலுடன் கலைந்து சென்றனர். எப்போதும் ஆரவாரத்துடன் குதூகலமாக பிறக்கும் புத்தாண்டு இந்த ஆண்டு சோகத்தில் பிறந்தது. புதுவையில் எப்போதும் கடற்கரை சாலை ஹோட்டல்கள் என சிறப்பு நிகழ்ச்சியுடன் மின்விளக்குகளின் ஜொலிப்பில் வான வேடிக்கையுடன் பட்டாசு சத்தத்துடன் ஆரவாரத்துடன் குதூகலமாக புத்தாண்டு பிறக்கும். ஆனால் இந்த 2012ஆம் ஆண்டு அடிப்படை தேவைகளான குடிநீர், உணவு, மின்சாரம் இன்றி இருள் சூழ்ந்து சோகத்தில் பிறந்தது. புயலால் பொலிவிழந்த புதுவையில் செல்போன் சேவைகள் பாதிக்கப்பட்டு மக்கள் வாழ்த்து கூற முடியாமல் தொலைபேசி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்கள் எல்லாம் சீர்குலைந்து பால் தட்டுப்பாடு, காய்கறி தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு என மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹோட்டல்கள், டீ கடைகள் எதுவும் திறக்கப்படாமல் உள்ளதால் புத்தாண்டை கொண்டாடி மகிழ வந்த சுற்றுலா பயணிகள் உணவின்றி சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல முடியாமல் சோகத்துடன் சொந்த ஊர் புறப்பட்டு சென்றனர். கோவில்கள், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றாலும் மக்கள் உற்சாகமின்றி ஆரவாரம் இல்லாமல் புத்தாண்டை எதிர்கொண்டனர். புதுவையில் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக ஆறுதல் கூறினார். புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் ரங்கசாமி காரில் சென்று நேரில் பார்வையிட்டார். அதன்படி அவர் ரெட்டியார்பாளையம், மூலகுளம், அரும்பார்த்தபுரம், சுல்தான்பேட்டை, வில்லியனூர், பொறையூர், கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பிள்ளையார்குப்பம், தொண்டமாடத்தம், திருபுவனை, மதகடிப்பட்டு, திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட பல இடங்களை பார்வையிட்டு அவதிப்பட்டு வரும் மக்களின் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டார்.
பின்னர் இதுகுறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மற்றும் புயலின் தாக்கம் பொதுமக்களை இந்த அளவு வாட்டியதற்கு மிகவும் வருத்தப்பட்டார். பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து சாலையில் உடைந்து கிடக்கும் மின்கம்பங்கள், விழுந்துள்ள மரங்களை அப்புறப்படுத்தவும், குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் வீடியோ மட்டும் எடுக்கிறார்கள், மக்களிடம் நேரில் சென்று பாதிப்புகள் குறித்து கேட்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், தானே புயல் புதுவையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து நான் டெல்லியில் இருந்தபோதே காங்கிரஸ் தலைவர் மற்றும் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தேன். வரலாறு காணாத வகையில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து பிரதமரிடம் விளக்கமாக எடுத்துக் கூறினேன் என்றும், புதுவை வந்ததும் புயல் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டேன். அப்போது மக்கள் என்னிடம் உணவு, மின்சாரம், குடிநீர், தங்குமிடம் என எதுவும் வழங்கப்படவில்லை. இதுவரை அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நேரில் வந்து பார்க்கவில்லை என்று புகார் தெரிவித்தனர். மேலும் நான் பார்வையிட்டபோது எந்த அதிகாரியையும் பார்க்கவில்லை என்றும், வரும் அதிகாரிகளும் வீடியோவில் மட்டுமே பாதிப்புகளை பதிவு செய்கின்றனர். மக்களிடம் பாதிப்பு குறித்து கேட்கவில்லை என்ற அவர் மேலும் தொடர்ந்து, முதல்வர் நிவாரணமாக ரேஷன் கார்டுகளுக்கு 2000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளது மகிழ்ச்சிதான் என்றாலும், நிவாரணம் பெற மத்திய அரசுக்கு புதுவை அரசு கடிதம் எழுத வேண்டும். மீட்பு பணிக்கு அண்டை மாநிலங்களில் இருந்து அதிகாரிகளை வரவழைத்திருக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். புயல் நிவாரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் தானே புயலால் பாதிக்காத பகுதிகளே இல்லை. இதனால் 17,012 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன. மின்சார இணைப்பு அளிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் அனைத்து இடங்களிலும் மின் விநியோகம் வழங்கப்பட்டுவிடும். புயலால் இறந்தவர்கள் பாதிப்புகள் போன்றவற்றில் வருவாய்த்துறை, மின்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட 7 துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சேதத்தை மதிப்பீடு செய்த பிறகு அவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்றும், உடனடியாக நிவாரணம் வழங்க அரசானது இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 2 லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்ததை போன்று அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 நிவாரணமாக வழங்கப்படும். மேலும் மீனவ சமுதாய மக்களுக்கு சங்கத்தில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு 1800 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். நிவாரணத் தொகையானது ஆளுநர் ஒப்புதலுக்கு பின் அனைத்து அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.